ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சீக்கு கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிட்டில் பிரதர் லவ் மீ பார்ட் 3. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. செகண்ட் பார்ட் எப்படி வச்சுப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமின் காய்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. காயும் கோவமாக இருந்திருப்பாரு. இப்போது அவங்க கேன்டீனில் உட்காந்துருக்கும் போது நம்ம டே கேட்டிருப்பாங்க, ஏன் ஜிமின் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம காயும் ஜிமின் வந்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கண்டினியூ படிக்கலடா. இப்போ நம்ம டே கேட்குறாங்க, ஜிமின் என்னாச்சு, எதை பார்த்து பயந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் நைட்டு ஹாரர் மூவி பார்த்தோம். ஹாரர் மூவி பார்த்தோம். அதை பார்த்து பேபி கொஞ்சம் பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஒன்றும் சரியாயிடு என்ன சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜிமினா ஜிமின் அமைதியாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. மோச்சி இதுக்கெல்லாம் பயப்படுவேன், ஜஸ்ட் ஹாரர் மூவி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அது கொஞ்சம் டெரராக இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே, இனிமேல் பயப்படாது என்ன சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமின் பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் ஓகே டே அப்படின்றாங்க. இப்போது ஜவுங்க அப்படி ஜிமினி பார்த்துருக்காங்க. ஜவுங்க பார்க்கவே இல்லை, பயம் அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக கிளாஸ்க்கும் போயிடுறாங்க. காய் தான் உட்காரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளில வராரு. இப்போ நம்ம டே பார்க்குறேன், எங்கடா போகிற சொல்லிட்டு வெளில போய்ட்டு வரண்டா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ இங்கே ஜிமின் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிமின் ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறத பார்க்க அலெக்ஸ் ஒரு மாதிரி அலெக்ஸ் பார்க்குறாங்க. பேபி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அலெக்ஸ் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி கஷ்ட கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை சார், ஜிம்மில் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. போனால் அவ்வளோதான் ஒன்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க, இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அலெக்ஸ் கூப்பிட்றாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. டே போட்டு விட்றான், அவன் நல்ல பையன் தானே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்னு ஏஞ்சி வராங்கன்ட்டு என்ன அலெக்ஸ் சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அலெக்ஸ் கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. பாரு என்னாச்சு பேபி ஒரு மாதிரி இருக்கா, நீ ஓகே தானே அப்படி கேட்குறாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப லவ்லி கேராக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜிமின் அலெக்ஸ் வந்துட்டு நம்ம ஜிமினை ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட மிஸ்பிஹேவ் ஒன்று பண்ணதே இல்லை. ஈவன் அவர் தனியாக இருந்தால் கூட பண்ண மாட்டார். எப்போது ரொம்ப லவ்லி கேரிங்காக தான் பேசுவார். அதனாலே ஜிமினுக்கு அலெக்ஸ் மேலே பிடிக்கும், ஒரு பர்சனாக பிடிக்குமே தவிர லவ் அப்படின்றது இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. அலெக்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க வாசிட்டோம். கேளு பேபி என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட லவ் இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை உங்கள் லவ்வை. ஈவன் உங்களை வேணாம் அப்படி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்போவுமே என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் நான் லவ் பண்ணுறேன், அதுக்காக உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எப்போ எடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஏன்னா உன்னை லவ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று மொபைல் எனக்கு லவ் வந்துச்சு, அதனால் நான் லவ் பண்ணுறேன். அதுக்காக நீ லவ் பண்ணுறது எதுவும் அப்படி எதுவும் இல்லை. ஓகேவா? உனக்கு லவ் வந்து அப்படின்னு லவ் பண்ண முடியும். என்ன வேறு யாராக இருந்தாலும் சரி, நீ உனக்கு ஒரு பர்சன் மேலே லவ் ஃபீல் வந்தால் மட்டும்தான் லவ் பண்ணணும். ஓகேவா? லவ்ன்றது ஃபோர்ஸ் பண்ணி வரவே கூடாது பேபி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் எனக்கு வேணான்னு சொன்னல, எனக்கு அப்போ இன்னும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் எப்படி சுற்றுறாங்க உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஏன்னா அலெக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களே எப்படி உனக்கே தெரியும் இல்லையா? அதனால தான் எனக்கு இந்த பேபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் என்கிட்ட என்ன வேணான்னு சொல்கிறதும் அப்படி இருந்து என்கிட்ட டீசெண்டாக பேசுறதும் என்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உங்கள்கிட்ட நான் எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஈவன் இந்த காலேஜ் விட்டு போகிற வரைக்கும் சரி, இல்லை காலேஜுக்கு முடிச்சுட்டு நீ வேறு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருந்தால் கூட உன்னை பார்க்குறப்போ அப்பவும் என் லவ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நான் வந்துட்டு இப்படியே இருந்த மாட்டேன். ஓகேவா? உனக்கு என்னை பிடிக்கலன்றப்போ நான் வேறு பர்சனை மூவ் ஆகுவேன். என் அப்பா அம்மாக்காகவும் ஒரு லைஃப் வேணும் இல்லையா? நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பானா. எனக்கு உண்மையில இருக்க அந்த லவ் மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? உன்னை லவ் பண்ணுற ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே. நீ ஒரு குழந்தை மாதிரி, உன்னை எப்போதும் யாருக்காகவும் நான் வந்துட்டு இந்த மாதிரி எப்போவும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உன்னை யாரும் ஹர்ட் பண்ண விடவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்கிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஹக் பண்ணிக்கவா கேட்குறாங்க. இப்போ அலெக்ஸ் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஜிம் விட்டு அலெக்ஸை ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள் மேலே எனக்கு தெரியும், உனக்கு என் மேலே லவ்வில் சொல்லிட்டு, அதனால் அதுக்காக நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் பேபி. ஓகேவா? நீ எப்போ ஹாப்பியாக எனக்கு அதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம். நீ எப்போ ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பியா, காய் கூட எப்போ ஃபன் பண்ணிட்டே இருப்பா. இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கேன், எனக்கு அது ஹர்ட் ஆனிச்சு, அதனால ஒன்று கூப்பிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லைடா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பக்கத்தில் உட்காந்து பசங்க பார்க்குறாங்க. இந்த ஜிமினி அலெக்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அலெக்ஸா எல்லாருக்கும் பிடிக்கும், பட் டே அவங்களுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ டே பார்க்குறாங்க. பாரு ஹக் வரைக்கும் போயிடுச்சு சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. டே பார்த்து மறைக்கிறாரு. இப்போது ஜாக்சன் பார்க்குறாங்க. பாடா அவன் ரொம்ப நல்ல பையன், ஜிம்னை லவ் பண்ணுறான், அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அதனால் நானும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு டேவும் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் அதான் அப்படியே அலெக்ஸ் ஹக் பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு நான் போவா சொல்லிட்டாங்க. போ பேபி இங்கே பாருங்க ஸ்மைல் பண்ணி எப்போ உள்ள ஸ்மைலி ஃபேஸ் தான் பிடிக்கும். உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏஞ்சலிக் ஸ்மைல் தான். ஓகேவா? எப்போ சுற்றிட்டே என்ன சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அந்த பிளேஸில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒரு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. கரெக்ட், நம்மள ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, நம்மளும் அவங்க லவ் பண்ணணும் இல்லை, நம்மளுக்கு அவங்க மேலே லவ் ஃபீல் வரணும். ஜம்கா நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன். அலெக்ஸ் கூட என்ன 3 இயர்ஸாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் எப்போவும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இல்லை தெரியுமா. ஆனால் நீ என்கிட்ட எப்படி மிஸ்பேக் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. அதுவும் நான் அவனோட பெரிய பையன்,
ஆனால் நீ எதோ சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறா. ஸோ ஜிம்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம். அப்படியே நம்ம ஜங்கோட கிளாஸ் தானே ஒரு பர்சன் வந்து பார்க்குறாங்க. ஜங்கு கூட கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க, வெளில வா சொல்கிறாங்க. என்ன எனக்கு வெளில வா சொல்லிட்டு சார் காய் போயிடுறாரு. இப்போ ஜங்கு போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு பிளேஸில் எம்டி கிளாஸ் ரூம் இருக்குது. அங்கே தான் நின்றுருக்காங்க. அந்த எம்டி கிளாஸ் ரூமுக்கும் வெளில நின்றுருக்காங்க. அங்கே பாரு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ ஜெமின் கிட்ட லவ் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க. அது லவ் கன்ஃபியூஸ் பண்ண கூட ஓகே, ஆனால் எந்த மாதிரி அவனை வந்து இது பண்ணியிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவர் கோவம் வருது. எப்படி ஜெமின் வந்து கைகிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு என்ன எப்படி சொன்னான்னு பார்க்குறாங்க. பாரு அவன்ட்டு இதை ஹைட் பண்ண மாட்டான். ஓகேவா, அவன் டேக்கிட்ட சொல்லியிருப்பான். இது வேறு யாரும் பண்ணி தான் கண்டிப்பாக அவன் டேக்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் டேவோட தம்பி நீ அப்படி ரீசனால தான் அவன் டேட்ட சொல்லாமல் இருக்கான். ஓகேவா, இல்லைனா டே ஒன்றையும் பனிஷ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எது என்ன சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜங்கா நீ வந்துட்டு ரொம்ப பெரிய பையன் மாதிரி இருக்க, வளர்ந்துருக்க, போல்டாக இருக்க, எனக்கு புரியுது. ஓகே, அதுக்காக நீ ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்காத. ஜெமினோட எப்படி 18 வயசு பெரிய பையன். ஓகேவா, அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடு. அப்புறம் நீ அவனை லவ் பண்ண அப்படின்னா அதை சொல்லு. அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா அது விட்டுரு. அதை ஃபோர்ஸ் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த மாதிரி நடந்துக்குது, அந்த மாதிரி பண்ணது ஓகேவா தப்பு. அவன் ரொம்ப பயப்படுறான், குழந்தை மாதிரி அப்படி சொல்லிட்டேன். நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. பாரு காய் சொல்கிறாங்க, சொல்லு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்னை ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேவா, ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு உங்கள் எல்லாரோட ஜிம்னு அவ்வளோ பிடிக்கும். இப்போ காய் பார்க்குறாங்க. எனக்கும் தெரியும். ஓகேவா, உனக்கு அவனை பிடிக்க சொல்ல உனக்கு மட்டும் இல்லை, இந்த காலேஜில் எல்லாருக்கும் ஜிம்னை பிடிக்கும். ஏன்னா ஜிம்னு கைண்டு கரெக்டான ஸ்வீட் பர்சன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருந்தால் ஸ்கூல் டைமில். எனக்கு டேவோட தம்பி அந்த ரீசனால உங்ககிட்ட பாசமாக இருந்தா நீ அதை அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். ஆமாம், இங்கே பாரு ஃபஸ்ட் நீ லவ் பண்ணுறேன்னா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம், அது வேறு மாதிரி. ஆனால் அதுக்காக அவங்ககிட்ட அப்படிலாம் நடந்திருக்க சொல்கிறாங்க. மிரட்டி இருக்க, என்னென்னமோ பேசியிருக்கா சொல்கிறாங்க. நீ சொல்கிற படத்தில் பார்த்து அவனுக்கு தெரியாது தெரியுமா, நீ பாட்டுக்கு நீ சின்ன பையன் தான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜங்குக்கும் ஒரு சின்ன பையன் சொன்னதும் இங்கே பாரு காய் நான் சின்ன பையன் கிடையாது. ஓகேவா, எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஜிம்னு அந்தளவுக்கு பிடிக்கும், நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன். இங்கே பாரு இவன் டேக் இந்த ஜவுளை பார்த்து கவலை இல்லை சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்னதுக்கு சார் ஓகே ஜங்கா நீ ஜிம்மில் லவ் பண்ணுறேன் அப்படி அதானே சொல்கிறாங்க. ஆமாம் சார் அவன்கிட்ட சொல்லிட்டுன்றாங்க. இப்போ இதோட விட்டு ஓகேவா, அவனுக்கே உன் மேலே லவ் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். அன்றைக்கி நீ பேசு, அது வரைக்கும் நீ ஜிம்மின் பக்கம் வரக்கூட, ஜிம்மில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் ஃபைனலில் படிக்கிறான். ஓகேவா, நல்லா படிக்கணும். இந்த வருஷம் நல்லா படித்தா தான் நெக்ஸ்ட் டே நாங்கள் ஜாபுக்கு போக முடியும். ஓகேவா, நம்ம உனக்கே தெரியும் நம்ம எல்லாருமே வந்துட்டு நீ ஓரளவுக்கு ரிச்சான பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்லலை, நாங்கள்லாம் ஒரு மிடில் கிளாஸ். ஓகேவா, நாங்கள் ஜாப் போகணும், எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. ஓகேவா, உடனே டிஸ்ட்ராக்ட் பண்ணலையே சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது என்னன்னு சொல்ல, ஜிம்மின் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேவா, அவன் எப்போதும் எங்கள் குரூப்பில் இருக்கிற ஒரு சாமிங் பையன், எப்போவுமே ட்ரெஸ் வச்சு பேசுவேன், எப்போவுமே ஹாப்பியாக இருப்பான். அவன் அப்படி ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும். அவன் அப்செட்டாக எங்களுக்கு தாங்கிக்க முடியாது. தர்ஷினி புரிஞ்சுக்கோ. ஓகேவா சொல்லிட்டு எங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு எங்களோட ஜிம்மின் தான். ஸோ நீ ஜிம்மின் கொஞ்சம் தள்ளி இரு அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜங்கு கோவம், நம்ம ஜிம்மின் வந்து காய்கிட்ட சொன்னது, காய் வந்து வார்னிங் பண்ணுறது ரொம்ப கோவம் வருது. ஆனால் காய் என்ன லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகேவா, ஜங்கு பற்றி தெரியுது, ஜங்கு ரொம்ப போல்டாக இருக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு அப்படியே கிளாஸ் வந்து உருன்னு உட்காந்துருக்காரு. என்ன பார்க்குறாங்க, என்னாச்சுரா எது கூப்பிட்டாரு சொல்ல. இப்போ நம்ம ஜங்கு சொல்லிடுறாங்க. ஐயோ டே இப்போலாமா பண்ணிட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. எப்போ பண்ணதான் கேட்குறாங்க. நேற்று நைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. பின்ன அத்தனை பேருக்கு அவன் டான்ஸ் பண்ணுறான். அவன் எல்லாரும் பார்க்குறாங்க. இவன் நீங்கள் கூட அப்படி தான் பார்த்தீங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு திட்டுறாங்க. டே என்னடா பேசுகிறாங்க, அப்பெல்லாம் பார்க்கல, ஒரு டான்ஸ் கூட நாங்கள் பார்த்தோம், எல்லாரும் ஒரே மாதிரி தப்பான இன்டென்ஷனில் பார்க்க மாட்டாங்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, இப்போ நாங்கள் சொல்கிறோம் நீ லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நீ அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, தப்பு. அவர் எப்படி பார்த்தாலும் பெரியவர், நீ அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறாங்க. என்ன பெரியவன் சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. சரி ஓகே சொல்லி இப்போ சார் லன்ச் ஆகிறாங்க. சரின்ட்டு இவங்க அப்படியே அந்த டாபிக் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ லஞ்ச் டைம் தான்டா ஜிமின் நம்ம எப்போ போலட்டே நம்ம காயெல்லாம் ஒரே லைன் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிம்பிட்டு அமைதியாக இருக்காங்க. ஜங்கு அப்படி ஜிமின் பார்க்குறாரு, பார்த்துட்டு முறைக்கிறாரு, கோவம் வருது. ஜிமின் ஜங்கை பார்க்கவே இல்லை, அப்படி பயம், அப்படியே அமைதியாகவே இருக்காரு. இப்போ லஞ்ச் டைம் தானே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எப்பவும் லைப்ரரி போகலான்னு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே டே நம்ம காய் இவங்கெல்லாம் வேறு பக்கம் போகிறாங்க. ஜிமின் நம்ம ஜாக்சன் அவங்களாம் லைப்ரரி பக்கம் போகிறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அவருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி வராரு. இப்போ ஜாக்சன் போய்ட்டு உட்காராங்க. இப்போ ஜிம் நான் போய்ட்டு புக் எடுத்து சொல்லிட்டு போட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு புக் எடுக்கலாம் போக அங்கே போய் பார்த்தாக்கா நம்ம ஜங்கு குதிரிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மோட டர்ன் பண்ண போக இப்போ ஜங்கு பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ண நீ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ண நீ அப்படி சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் காயிட்ட போய் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் காயின பெரியவனா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. காயிட்ட போய் என்ன சொல்ல சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் நான் திட்டணும்னு சொன்னியா, ஓ என்ன பார்த்தா சாருக்கு பயம் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி பேசாத சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. நான் அப்படி பேசணும்னு நினைக்கல சரியா, நான் என் லவ் தான் கன்ஃபியூஸ் பண்ணேன், அது எதுக்கு நான் அவன்கிட்ட போய் சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. அது நான் அழுத சொல்கிறாங்க. எதுக்கு அழுத சொல்கிறாங்க. பின்ன நீ ஏன் அப்படி நடந்துக்கிட்ட சொல்லி சொல்கிறாங்க. பாரு ஓகே நான் சொன்ன விதம் தப்பு தான். ஓகேவா, எனக்கு கோவம், ரொம்ப கோவம். என்னோட பேபி இப்படி மற்றவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தை தான் விட்டு அப்படி நடந்துக்கிட்டேன். ஓகேவா,
மற்றபடி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீ பழைய மாதிரி இல்லை, நீ அப்போ இருந்த குக்கி மாதிரி இல்லை இப்போ சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் பழைய மாதிரி இல்லை தான், நான் குக்கி இல்லை தான், ஓகேவா, நான் ஜங்குக் அப்படி ஜங்கு சொல்லிட்டாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி இப்போ வீட்டுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி காயிட்ட போய் சொன்னல சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ இதையும் போய் சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் ஜங்கு கிஸ் பண்ண புஷ் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. அதான் பேக் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படி நின்றுருக்காரு. ஜங்கு அப்படி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இப்போ பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க எதுவும் சொல்ல அமைதி நின்றுருக்காரு. இதையும் போய்ட்டு காயிட்ட சொல்லு, ஓகேவா, என்னோட ஜங்குக்கா எனக்கு கிஸ் பண்ணிட்டான் அப்படி சொல்லு அப்படி தான் ஜிமின் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னதுக்கு நீ இப்படி தானே சொல்லுவேன் பேபி மாதிரி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு, போயிட்டு காய்க்கா என்னோட ஜங்குக்கா என்னை இப்படி கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்லுவேன் போய் சொல்லு அப்படி சொல்லிட்டு இந்த இதையும் சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்முடைய அக்கா நெக்கை கிட்டே எடுத்து நெக்கில் பைட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு வலிக்குது அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு என்னோட பைட் மார்க் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா, பர்மனெண்ட்டாக இது உங்ககிட்ட இருக்கும் எப்போவுமே, ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ பண்ணுறது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. என்ன தப்பு, லவ் பண்ணுறது தப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி, நான் ஃபோர்ஸ் பண்ணலை, ஓகேவா, நான் ஃபோர்ஸ் பண்ணல, என் லவ் நான் காமிக்கிறேன், உனக்கு எப்போ லவ் வருதோ அப்போ ரிட்டன் கொடு அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஜிம்மி எதுவும் சொல்லாமல் நான் போகிற சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க லவ் யூ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அப்படியே கிளம்பி வந்துடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி இப்போ எதாவது காய்கிட்ட சொன்னால் அக்கா நம்ம எதனா பனிஷ் பண்ணுவானா, வேண்டாம் காய் போட்டு கெட்டுப்போம் போல், வேணாம் நம்ம சொல்ல வேணாம் அப்படியே அமைதியாக இருக்கும். இப்போ காய் சொல்லாமல் விட்டுருந்தா கூட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்னவோ இப்போ பாரு வந்து கிஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு ஜிம்மி அமைதியாக இருக்காரு. அவருக்கு அது எப்படி சொல்லணும், அது கோவப்படணும் கூட தெரியல, அமைதியாக வந்து குழந்தை அப்படியே உட்காந்துக்குது. இப்போது நம்ம ஜிமின் அப்படி இருக்க அமைதியாக இருக்காரு. ஜங்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி போயிட்டு காய்கிட்டே சொல்லிட்டு அவன் ஒரு ஆள் மட்டும் சொல்லிட்டு இருக்கியா, பரவாயில்ல, ஆனால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண சேவ் பண்ண நினைக்கிறான் ஹாப்பி தான் இருந்தாலும் என்னோட பேபி ஒன்று நான் பார்த்துக்க மாட்டேன்னா அப்போ சொல்லிட்டு நம்ம ஜங்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் காய் நம்ம டேலான்ட்டு இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போக இப்போ காய் பார்க்குறாரு, என்ன இது ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பாட்டுக்கு நம்ம ஜங்கு பாட்டு போயிடுறாங்க. இந்த பண்டி ஸ்மைல் பண்ணுறானா எதுவும் இருக்குமோ சொல்லிட்டு நம்ம ஜங்கு காய் வராங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல பயந்துட்டு நான் கூட சொல்லி அவர் போயிடுறாரு. ஏன்னா நான் அவரை வார்னிங் பண்ணிட்டேன், இவங்க எதுவும் அந்த கோவத்தை காமிச்சிட போகிறா சொல்லிட்டு அவர் பயந்துருப்பார். இப்போது டெஸ்ட் போக நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமியில் டைம் கிடைக்கிறப்ப பார்க்குறப்பலாம் கெஸ்ஸு தான் கெஸ்ஸை கொடுத்து எதுனா ஒன்று கெஸ்ஸை கொடுத்துறாரு இல்லை லவ்யூ சொல்லிட்டு அப்படி போயிடுவார். இப்படி தான் போயிட்டுருக்க ஜிமினுக்கு. அது யாரும் சொல்லவும் தோணல, காய்கிட்டே அவர் சொல்கிறது இல்லை, டேக்கிட்டே சொல்கிற அமைதியாக இருக்காரு. பயப்படுறாரு, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஆனால் அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. அவருக்கு எப்போலாம் தோணுதோ அப்போலாம் கிஸ் பண்ணுறதும் ஹக் பண்ணுறதும் எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி ஒன் ஃபைன் டே ஜிமின் தான் வந்துட்டு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை, ஜிமிட்டு தனியாக இருக்கார் அவங்க கிளாஸ் ரூமில், மற்றவங்களாம் வந்துட்டு விளையாடி ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கிளாஸ் ரூமில் ஒரு பர்சன் நினச்சாக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உங்களோட கிளாஸ் ரூம் என்னோட கிளாஸ் ரூம் எல்லாம் வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சார் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சும்மா அப்படி சொல்கிறாங்க. சும்மா வாசல்கிட்டே வந்து பார்க்குறா. ஜிமின் எழுதிட்டு தான் இருக்காரு, ரைட் பண்ணிட்டுருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் நீ முன்னாடி சிரிக்க மாட்டேங்கிற, காய்கிட்ட கூட அப்ளை பண்ண மாட்டேங்கிட்ட, என்னாச்சு சார் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான், இவனே என்ற வந்து கேட்குறான் பார்த்தியா ஜிம் நினைக்கிறாங்க. இங்கே பாரு ஒன்று தான் கேட்குறா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஒன்றா தானே கேட்டேன், அங்கே பாரு எந்திரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எந்திரி அப்படி சொல்லி ஜிம்னு எந்திரிக்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜாங்க ஜிம்மில் பிடிச்சி ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே நானும் ப்ளே பண்ண வர சொல்கிறாங்க. நீ ஜூனியர் சொல்கிறாங்க. ஜூனியர்னா ஏன் விளையாடக்கூடாதா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜூனியருக்கும் சீனியர் தான் டீம் வந்து மேட்ச் போயிட்டுருக்கு, ஓகேவா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ வந்து பாரு, ஓகேவா, என் பேபி இங்கே இருந்தால் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் சொல்லிட்டு ஜாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் கிளாஸ்மேட் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் தானே விளையாடிட்டுருக்கு. அப்புறம் உங்களோட சோல்மேட்டு டே அதாவது அண்ணன், அப்புறம் சோல்மேட்டு டே, அதுக்கப்புறம் காய், இவங்க நல்லா விளையாடுறாங்களா இல்லை நான் நல்லா ப்ளே பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்புறம் நல்லா ப்ளே பண்ணிட்டேன்னா எனக்கு ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரிவார்ட் ஆசிட்டோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் தரமாட்டேன் சொல்கிறாங்க. நீ தரலாம் எடுத்துப்பா அப்படி ஜம்ப் போயிட்டு போகிறாரு. அவர் பாட்டுக்கு ப்ளே பண்ண போயிடுறாரு. எனக்கு ஜிம் என்ன பார்க்குறேங்க. டே நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சாரிடா நம்ம ஜாக்சன் பார்க்குறாரு. நான் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது ஜாக்ஸா போர் அடிச்சுதா சரி ஓகே சொல்கிறாங்க. இது பக்கம் நம்ம என்ன பார்க்குறாங்க. டே நீ தானே கூட்டிட்டு வந்தா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அங்கே பார்த்தா கொஞ்சம் எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு எனர்ஜியாக வருமா சொல்கிறாங்க. கடவுளே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. ரெண்டு சைடும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்டை விளையாடுறாங்க, இன்னொரு பக்கம் ஜூனியர் சைடு விளையாடுறதுனால எல்லாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜிம்மோட டீமில் ஜிம்முடைய கிளாஸ்மேட்டில் எல்லாருமே இருக்காங்க. இவன் அலெக்ஸ் கூட இருக்காங்க. அலெக்ஸ் பார்க்குறாங்க. அலெக்ஸ் ஜிம்னு பார்த்துட்டு ஓய் பேபி அப்படின்னு சொல்லி ஹேண்டை நிறுத்துறாங்க. ஜிமினும் அப்படியே அலெக்ஸ் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி எப்போவுமே ஜிமின் வந்து அலெக்ஸ் பார்த்து சிரிப்பார். இப்போ அதே மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் இப்படி ஹேண்டை கட்டுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்தா இப்போ நம்ம ஜிமின் அலெக்ஸ் கிட்ட தான் ஹேண்டை காமிச்சிட்டு இருக்காரு.
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்க் பார்க்குறது. அலெக்ஸா ஜிமின் இந்த மாதிரி ஹேண்டை காட்டுறதா. இப்போ என்ன பார்க்குறாங்க, இது யாருடா, இவர் புது கதையா சொல்லி பார்த்துருக்காங்க. புது கதையா சொல்லிட்டு நம்ம ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு. அவங்க யார் சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கிளாஸ் மட்டும் தான் போடாங்க பாரு, அவங்க டீமில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இப்போ காய் வந்துட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க்கு ஜிமின் இப்படி பார்க்குறது. இப்போ இவர் காய் என்ன பண்ணுறாரு, நீ ஜிமின் பக்கம் நீ வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் மைண்ட் வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமினும் கீழே இறங்கி வராங்க. வந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் இந்த ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா முறைக்கிறதுக்கு நம்ம ஜிமினை பார்த்துட்டு காய் பார்க்குறாங்க. என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் வரணும்னு சொல்லிட்டு பார்க்க வந்து யாரும் கேட்குறாங்க. காய் ஜங்கு ஒரு பாரு புரியல. அவர் ஜங்கு கேட்குது இது. ஏன்னா ஜங்கு இந்த கிட்ட வந்திருப்பாரு, இவர் வரும்போது இங்கே பக்கத்தில் வந்திருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா டேலாம் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்லிட்டாங்க என்ன உன் ஆளை பார்க்க வந்து யாரும் சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு புரியல. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் சரி ஓகே பாரு ஓகேவா, ஏன்னா அவனை பார்த்தா அவன் இன்னும் நல்லா ப்ளே பண்ணுவான் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு புரியல இவன் யாரை சொல்கிறான் இப்போ சொல்லிட்டு. இப்போ ஜிம்மின் இப்போ அலெக்ஸ் பார்த்துட்டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டுறாரு. இப்போ அவர் ஓகே பேபி சொல்லிட்டு அவரும் காட்டுறாரு. இப்போ பேபின்னு கூப்பிட்டது இதெல்லாம் பார்க்குற ஜங்கு அவ்வளோ கோவம். அவருக்கு புரியல இவன் யார் எதுக்கு இப்படி பேபின்னு சொன்னான். இப்போ காய் எதுக்கு வந்துட்டு ஆள் இருக்கு ஆளுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. இப்போ ஜங்க் தண்டா அந்த பாலை கூட சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க குட்ரா சொல்லிட்டு இப்போ அவர் மொத்த கொலவெறி மொத்தத்தையும் தூக்கி அந்த பக்கம் தான் காமிக்கிறாரு. இப்போ டே பார்க்குறாரு. ஏன்னா ஜங்க் இப்படி விளாட்றான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இங்கே எல்லாம் பார்க்குறாங்க என்ன ஜூனியர் இவ்வளோ நல்லா விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு. அது ஜங்குக்கு மட்டும் தான் வேணும்னு பாலை தூக்கி மேலே போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இவங்களாம் பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. தூக்கி பாலை போட்டு அடிக்க நம்ம டேவோட ஹெட்லேயே போய் அடிப்படுது. இப்போது காய் பார்க்குறாங்க. பார்த்தியா எவ்வளோ கோவம் வருது அவனுக்கு சொல்லிட்டு. இப்போ காய் பார்க்குறாங்க. அட கடவுளே நான் அவசரப்பட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காருங்க. ஜங்க் தான் ஜிமினை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு நம்ம அலெக்ஸ் மேலே பால் எய்ம் பண்ணேன். கரெக்டாக நம்ம அலெக்ஸுக்கு வந்துருக்க பால் அவர் மேலே விட போகுது. ஜிம் பார்க்குறாங்க. அலெக்ஸ் அப்படி ஜிம்னு கூப்பிட்றாங்க. இப்போ அலெக்ஸ் வந்து திரும்ப இப்போ பால் வந்து கிராஸ் ஆகிடுது. ஏன்னா அவர் கொஞ்சம் தள்ளி வந்துருப்பார். ஒரு செகண்டு ஒரு ஸ்டெப்பு தள்ளி வருது பார்த்தா தள்ளி வந்துட்டு என்ன பேபின்னு கேட்டிருப்பாரு. இப்போது கரெக்டாக இங்கே பால் வந்து கிராஸ் ஆகிடுது. ஜங்குக்கு இன்னும் கோவம் மொத்த கொலை வெறி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் பார்க்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அலெக்ஸ் நல்லா ப்ளே பண்ணுங்க அப்படி ஜிம்னு சொல்ல ஓ அப்படியே சாரி சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாங்க அவர் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ பட்டே டே பார்க்குறாங்க. சீனியர் மட்டும் தோத்துட்டா ரொம்ப அவமானமாக போயிடுவேன் சொல்லிட்டு பட்டே காய் நம்ம ஜாக்சன் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படியோ வந்து நம்ம ஜெயிக்கலாம் சொல்லிட்டு இவங்க இப்போ வந்து பசங்க நம்மளை தோக்கடிக்க முடியுமா சொல்லிட்டு இவங்க வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜங்கார முடியல. ஏன்னா ஜங்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஜங்க் பண்ணது கொஞ்சம் போல்டு. மற்ற டைம் இங்கே உள்ளவங்களும் ரொம்ப பெரிய பெரிய பசங்க இல்லையா நல்லா வந்துட்டு டே பாலை தூக்கிட்டு வேணும்னே போடுறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே கேம் வச்சா தம்பி கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம அலெக்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிம் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. ஹேண்டை கிளாப் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ காய் பார்க்குறாங்க. செத்துலாம் இன்னைக்கு நீ அவர் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் நான் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலாக இங்கே மேட்சும் முடியுதுடா. நம்ம டேவோட டீம் தான் வின் பண்ணுது. ஜிம் நம்ம ஹாப்பி. டேட்டியை ஜிம்னு போட்டு டேவோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்க்கு ஒரு ஜிம்னிக்கு ஸ்மைல் பண்ணுறாரு. இது பார்க்குற காய்க்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. பரவாயில்ல நீ வந்து வண்டி வச்சுட்டாங்க. ஆமாம் நான் இவ்வளோ நேரம் தான் என்னை பார்க்கவே சொல்கிறாங்க. நான் எங்கே பார்க்குறது வந்து ஜங்குக்கு இருக்காங்க. எங்கள் பாரு நடிச்சிட்டாண்டா சொல்லிட்டு ஹெட்டை காமிக்கிறவங்க அச்சோ அடிப்படி சொல்கிறாங்க. ஜிம் டன் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கெல்லாம் அப்படி ஒரு கோவமா பாடி நீ இவனை வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவர் போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அச்சோ ஏன் ஜங்கு எப்படி பார்த்துட்டு போகிறான்னு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. பாரு பயப்படா சொல்கிறாங்க. எனக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் எதுவும் பண்ணல இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இனிமேலும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாவா சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போகிறாரு. இப்போ ஜிமினும் வாட்டே டேஸ்ட் ஜிம்மு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம அலெக்ஸை பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. டே நல்லா விளாண்டா தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எதுக்குலாம் தேங்க்ஸ் சொல்கிறாங்க நல்லா விளாண்டா சொல்கிறாங்க. அது என் பேபிக்காக சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் ஜிம்மோட ஹெட்டில் கை வைக்க இதெல்லாம் ஜங்குக்கு பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போகிறாரு. இப்போது நைட்டு தான் ஹாஸ்டலில் எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க ரெடி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கேன்டீனுக்கு போக பயம் கொஞ்சம் ஏன்னா ஜங்குக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போகவே இல்லை. காய் பார்க்குறேன். என்னடா சொல்கிறாங்க. நான் வரல காய் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. பசிக்கலையா சொல்கிறாங்க. பசிக்கல நீ போ சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற வாடா கூப்பிட்றாங்கன்னு வரல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல காய் பார்க்குறான். சரி ஓகே நான் வாங்கிட்டு வருவேன். வேண்டாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க ஃபுட்டு வேணா சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன சொல்கிறேன். சரி நான் போய் சாப்பிட்டு வந்து சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இங்கே ஜிமின் மட்டும் தான் ரூமில் இருக்காங்க. அந்த பக்கம் என்னும் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. வாடா ஏன்டா இன்னும் கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. அவன் யார்டா அவன் சொல்கிறாங்க. டே தான் அவன் கிளாஸ் மட்டும் தெரிஞ்சு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. சரி இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறேன். டே காய் இருக்கார்ல அவர் கூட அந்த ஜிம் வந்து பேபின்னு கூப்பிட்றாரு. அப்படி தான் கூப்பிட்றாங்க போல எல்லாரும். நீ விட்டுறா நீ பெருசாக யோசிக்கா சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சாப்பிட எனக்கு பசிக்கல நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ அவங்க போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்கு தான் இருக்காங்க. நம்ம ஜங்கு கோவம் சரின்ட்டு வெளில வர ரூம் விட்டு வெளில வந்து பார்த்தா எங்கள் ஜிம்மோட ரூம் ஓப்பனில் இருக்குது. நம்ம எல்லா ரூமும் வெளில போகிறப்ப கூட்டி தான் போவாங்க. ரூம் மட்டும் ஓப்பன் இருக்கிறதால என்ன காய் இருக்கானா இல்லை ஜங்கு ஜிம்மன் இருக்கான சொல்லிட்டு அப்படியே ஜங்கு வராங்க. வந்து பார்த்தா எங்கள் ஜிம்மின் தான் அப்படியே வந்துட்டு மொபைலில் யாருக்கும் பேசிகிட்டு இருக்காரு.
இப்போது ஜிமின் அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, அம்மா அன்றைக்கி எப்படி போச்சு டே சொல்லுவாங்க. அம்மா கேட்குறாங்க, ஜிமின் எப்படி போச்சு டே சொல்கிறாங்க. அம்மா நல்லா போச்சு தெரியுமா, இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு சொல்லிட்டு ஜிமின் எனக்கு நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்பாடா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா சொல்லிட்டு ஜிமினோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ரூம் வந்து டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஜிமின் தான் என்ன சவுண்டு சொல்லி ஜிமின் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஜிமின் ஃபோன் கட் பண்ணி டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு நிற்கிறாரு. ஜிமினுக்கு ஜங்கை பார்த்தது அப்படியே அள்ள விட்டுடுது. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு வராங்க கிட்ட வந்துட்டு அப்படியே ஜிமினோட அப்படியே ஃபேஸ் அவருக்கு கிரிப் பண்ணுறாங்க. இவன் ஒரு கோவம் அப்படி ஜிம்முட த்ரோட்டில் கை வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி ஜிம்முடைய த்ரோட்டை டைட் பண்ணி பிடிக்கிறாங்க. யார் அவன் சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, யார் அவன், ஒன்றை வந்து பேபின்னு கூப்பிட்டவன் யார், உன்னை ஹெட்டை கையை வச்சவன் யார் அப்படி சொல்கிறாங்க. காய் என்ன சொன்னான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு காய் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னானே அது என்னது, அது யார் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ என்ன சொல்லி ஜங்கான்னு புரியல சொல்கிறாங்க. பாரு நடிக்காது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மோட த்ரோட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க ஹேண்ட் வச்சுட்டு. ஜங்குக்கா வலிக்குது சொல்கிறாங்க. பாரு எனக்கு அதோட வலிக்குது சரியா, அவன் யாருன்னு சொல்லு, அவன் யார் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறேன்னு இருக்குங்க பாரு, நீ பேபின்னு அவனை ஒருத்தவங்க கூப்பிட்டானே, நீ ஹேண்டை தம்சம் காமிச்சால அவன் யார் அப்படி கேட்குறாங்க. சிமின் பார்க்குறாங்க, அது அலெக்ஸ் சொல்கிறாங்க. ஓகே அலெக்ஸ் யார் அப்படி கேட்குறாங்க. என்னோட கிளாஸ்மேட் சொல்கிறாங்க. கிளாஸ்மேட்டா, இது வரைக்கும் அவனை பார்த்தே இல்லையே அப்படி சொல்கிறாங்க. அவர் என் கிளாஸில் இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அவன் இது கூட பேபின்னு கூப்பிட்டான் அப்படி சொல்கிறாங்க. காய் கூப்பிட்றான்னா அது வேறு, ஒரே ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டேஸ் ஃப்ரெண்டு அதனால் தெரியும், அவன் ஏன் அவனை பேபின்னு கூப்பிட்டான் சொல்கிறாங்க. அது 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 சும்மா சொல்கிறாங்க. இல்லையே காய் நான் வந்து ஆளுன்னு சொன்னான் சொல்கிறாங்க. அது காய் சும்மா சொல்ல சொல்கிறாங்க. உண்மையாக சும்மா தான் சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு என்ன விருப்பத்தை வாசல் கேட்குறாங்க. அது தெரியல சொல்கிறாங்க. சொல்லு என்ன விருப்பத்தானே பண்ணா சொல்கிறாங்க. ஜிம்னு இப்போ வேறு வழி இல்லாமல் அலெக்ஸ் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அலெக்ஸ் இவன் எதனா பண்ணுவான் சொல்லிட்டு ஜிம்னா ஆமாம் ஒன்றா விருப்பத்தை தான் அப்படி பண்ணாங்க இஷ்டம் ஜிம்னு சொல்ல. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி அவன் என்ன விருப்பத்தை பண்ணான், நீ எதுக்கு அவனை கையை காமிச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ எதுக்கு அவனுக்கு கையை காமிச்ச அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிளாஸ்மேட்டாக அதனால சொல்கிறாங்க கிளாஸ்மேட்டாக கையை காமியா, எது இந்த கை தானே காமிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அவரை ஹேண்ட் எடுத்து அப்படி வந்து பைட் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு வலிக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து பைட் பண்ணுறாரு. பைட் பண்ணி விட்டுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணி ஜங்குக்கா சொல்கிறாங்க. பாரு கையை காட்டு வேணுமையா காட்டுப்பியா, அவன் எப்படி மேபி அவனுக்கு அவன் வந்து உனக்கு நீ அவனுக்கு பேபி அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு டைம் உனக்கு எவனாவது பேபின்னு கூப்பிட்டோம், நீ எவனாவது கையை காமிச்சா செத்த ஓகேவா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் விடுறேன், இனி ஒரு டைம் அந்த அலெக்ஸ் பக்கம் நீ திரும்பியோ இல்லை அந்த அலெக்ஸ் உன் மேலே அவனை ஹெட்டில் கையை வச்சான் வேறு எங்கன்னா டச் பண்ணா வச்சுக்கோ அவ்வளோதான், அவனுக்கு அதான் லாஸ்ட் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. பின்னாங்க பாரு எனக்கு பாரு ஜிம்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படி அவன் காமாகிறாரு. இப்போ அவரோட துரட்டில் கை எடுத்துட்டு சாரி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஜங்கு இப்படி நடந்துக்கிறா சொல்லிட்டாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்காருக்கிறாங்க. இப்போ ஜங்கு அவரே காம் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. பாரு ஜிம் நல்லா கேட்டுக்கோ ஓகேவா, நல்லா கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் உன்கிட்ட யாரும் வரவே கூட உன்ட்ட பேசக்கூடாது சரியா, நான் இன்னொரு டைம் இப்படி பார்த்தனால சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா, அதே பிளேஸில் நான் உன்னை அப்படியே எடுத்து எல்லோரும் கூட கிஸ் பண்ணுவோம் பரவாயில்லையா சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு அப்படி பேசாத சொல்கிறாங்க. பாரு உண்மையாக தான் பண்ண ஓகேவா, நீ எனக்கு யாரு நான் உனக்கு யாருன்னு உனக்கு காமிச்சிடும் ஓகேவா, நீ ஒரு சீனியர்னு உன்னை பார்க்க மாட்டேன், என்னோட டேவோட ஃப்ரெண்டுன்னு நான் பார்க்க மாட்டேன் ஓகே, நீ என்னோடதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிவிடுவோம், அது அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது உன் கையில் தான் இருக்கு ஓகேவா, இனிமேல் உன்னை யாராவது பேபின்னு கூப்பிட்றாங்க, உன்னை வேணால் டச் பண்ணுறாங்க, உன்னை யார்ட்ட பண்ணுறாங்க அவங்க கூட கொஞ்சிறாங்க சொன்னா நீ தள்ளி போயிடணும், அப்படி அதை தாண்டி நீயும் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ண தெரியாது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்கா. ஜங்குக்கா சொல்கிறாங்க. பாரு இவ்வளோ டேஸ் நான் அமைதியாக இருந்தது, நான் கிஸ் பண்ணாமல் புஷ் பண்ணாமல் இருந்தேன், அந்த ரீசனால தான் நான் அமைதியாக இருக்கேன் ஓகேவா, உன்னை எதுவும் பண்ணாமல், அது மட்டும் இல்லாமல் நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நம்ம லவ் பண்ணுற வேறு யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறேன் ஓகேவா, நம்மளுக்குள்ள மட்டும் லவ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ ஃபைனல் படிக்கிறேன், நல்லா படிக்கணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மட்டும் தான் ஆசை எனக்கு ஓகேவா, நீ படித்து முடிச்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் ஜாப்க்கு நீ போ ஓகேவா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன் ஜிம்மின்னு சேம் டைம் என்னை விட்டு கொடுக்க முடியாது ஓகேவா, மற்றவங்க யாரும் உன்னை நம்ம 2 பேரும் டேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ அமைதியாக இருக்கா, ஏன்னா உன் கிளாஸ் ரூமுக்கே வந்து சொல்கிறாங்க, கிளாஸ் ரூமுக்கே வந்து ஜிம்னு கேட்குறாங்க, வந்து என்னனாலும் பண்ணுவோம் சரி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இந்த வாய்ஸ் இப்படி ஒரு இதை கேட்குறாரு. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் இப்படி பண்ண ஜங்குக்கா, கோவப்படாத, நீ இந்த மாதிரி மாறினதே எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன பயமாக இருக்குது, என்கிட்ட என்ன பயமாக இருக்குது அப்படி கேட்குறாங்க. நீ ரொம்ப ரகடாக இருக்க, இப்படி இருக்கக்கூடாது ஜங்குக்கா, தப்பு, நீ சாஃப்டாக பழைய மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு எப்படி என்னை ஒருத்தன் புள்ளி பண்ணனே அப்படி ஆசை கேட்குறாங்க. நான் அப்படி இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு ஓகே, ஒன்று நான் பார்த்துக்கணும், நான் இப்படி தான் இருக்கணும் ஓகேவா, ஏன்னா நீ வேறு மாதிரி இருக்க, நானும் உன்ன மாதிரி இருக்க முடியாது ஓகே, புரிஞ்சுக்கோ, எனக்கு உன்னை அந்தளவுக்கு பிடிக்கும், நீ என்ன சொல்ல
சொல்ல நான் கேட்பேன். சேம் டைம் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். புரிஞ்சுக்கோ ஜிமின், இதுக்கு மேலே கோவப்பட வைக்காத. உன்னை ஹர்ட் பண்ண நினைக்க கூட இல்லை. ஆனால் நீ நடந்துக்கிறது அப்படி இருக்குது. அது எப்படி யார் வந்து உன்னை பேபின்னு கூப்பிட்டாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பியா? யார் ஒன்று டச் பண்ணால் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பியா கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கா, நீ தப்பாக நினச்சிக்கிறேன். அவங்க நல்ல பாசன்னு சொல்கிறாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா எனக்கு கவலை இல்லை ஜிமின், ஓகேவா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு உன்னை யாராவது தொட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே, சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்டா. நீ என்ன நினைக்கிற? நீ வந்து என்னோட 2 வயசு பெரிய பையன், அதனால் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உன்னை வந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பின்ன அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜிமின், நீ என்னோட 2 வயசு பெரிய பையன் தானே, நீ குழந்தைடா. நான் உனக்கு குழந்தை மாதிரி பார்க்குறேன் சரியா? நான் உன்னை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும், சேஃபாக பார்த்துக்கணும். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு உடனே அவ்வளோ பிடிக்கும் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கோட கண்ணில். அவருக்கு அப்படி லவ் எல்லாமே தெரியுது, அவருக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் காட்டுற விதம் அப்படி இருக்குது. இப்போ ஜங்க் சொல்கிறாங்க, நான் காட்டுற விதம் வேணா கொஞ்சம் ஒரு ஹார்ஷாக இருக்கலாம்னா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஜிமின் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ கூட நான் சாப்பிடாம இருக்க ரீசன் தெரியுமா? எனக்கு அப்செட்டாக இருக்குது. நீ இப்படி உன்னை எல்லாரும் இப்படி தொடர்றது, உன்னை பார்க்குறது எனக்கு எவ்வளோ பசுவாக தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ ஏன் ஜங்க பசுவாகிற சொல்கிறாங்க. பிகாஸ் யுவர் மைண்ட் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறவருக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் பார்க்குறாங்க. நீ என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணி ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இனிமேல் என்ன இந்த மாதிரி நடந்துக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு இனிமேல் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நடந்துக்கூடாது. நானாக உங்ககிட்ட லவ் யூ ஜங்கான்னு சொல்கிற வரைக்கும் என்னோட தள்ளி இருக்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. முடியாது சொல்கிறாங்க. என்னென்னு தெரியாமா? நீ இவர் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், ஆனால் உன்னோட தள்ளி இரு, என்னோட தள்ளி போ, என்னோட இப்படி பண்ணாத சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டேன், ஓகேவா? நீ வேறு என்ன சொன்னால் கேட்குறேன். ஏன்னா உனக்கு உன்னை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். இந்த 2 இயர்ஸ் நான் எவ்வளோ மிஸ் பண்ணிப்பேன் தெரியுமா? எப்படா நான் 12th முடிப்பேன், எப்படா காலேஜ் ஜாயின் பண்ணுவேன், எப்போ உங்ககிட்ட வருவேன் சொல்லிட்டு அவ்வளோ ஆசையோடு இருந்தேன். நான் இவ்வளோ ஆசையோடு அங்கே வந்திருக்கேன். நீ என்ன தள்ளி இருக்க சொல்கிறேன்றாங்க. இல்லை எனக்கு லவ், உனக்கு எப்போனாலும் லவ் வரட்டும் ஜிமின். இவன் நம்ம மேரேஜுக்கு அப்புறம் லவ் வர சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் தான் ஓகேவா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். எனக்கு பயமே கிடையாது. இவன் எனக்கு வெக்கமாக கூட இருக்காது, ஓகேவா? ஏன்டா நம்மளோட 2 வயசு பையனை, நான் 2 வயசு பெரிய பையனை, அதை நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டை போயிட்டு இப்படி கேட்குறோமே சொல்லிட்டு எனக்கு தோணுது. இவனோட அப்பா அம்மாட்ட வந்து நானே கேட்பேன், அங்கிள் ஆண்டி எனக்கு என்னோட மோச்சி ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜிமின் எனக்கு வேணும்னா எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், ஓகேவா? எனக்கு வந்து அது கொஞ்சம் கூட அஷேம்டாக ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என் லவ்வில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இருக்கேன். இந்த லவ்வில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், சேம் அப்படி தான் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்பலாம் பார்த்துப்பேன். என்னோட நம்ப ஜிமின் அப்படி ஜங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது. கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்லாம் சொல்கிறாங்க. டைமில் கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு எப்போ வேணாலும் லவ் வரட்டும், எனக்கு வந்து கவலையில், ஓகேவா? ஏன்னா ஐ லவ் யூ சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்னை வந்துட்டு என் கூட வெளிவாசல் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும் அதை நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்னென்னு உனக்கு எனக்கு என்ன பண்ணுதோ, எனக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணுவேன். ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னோட ஜிமின், ஓகேவா? நான் பத்திரமா பார்த்துப்பேன். நான் வந்துட்டு ஒவ்வொரு வெயிட் பண்ணி வச்சுக்கேன். நீ பாட்டுக்கு அப்படியே வெயிட் பண்ண சொல்லுவேன். அதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். நீ அப்படியே காலேஜ் முடிச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் மட்டும் சொல்கிறாங்க, நீ மட்டும் சொல்கிறாங்க. அப்போ நீ எங்கே இருக்க, எனக்கு தேடிட்டு இருக்க சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் மட்டும் இன்னொன்று கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க? உனக்கு இந்த ஃபாரின் போகிற ஐடியா இருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஐடியா இருந்தால் இப்போ வந்துட்டு அந்த ஐடியாவெலாம் திரும்ப மறந்துட்டு சொல்கிறாங்க. என்ன இருக்காமா அப்படி ஒரு ஆசை இருந்தால் அதை கூட தோண்டி புதைச்சிரு, ஓகேவா? ஏன்னா எனக்கு உன்னை எங்கேயும் விட்டு அனுப்ப மனசு இல்லை, ஓகேவா? சும்மா 4 வருஷம் கழிச்சு வருது, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின் ரிட்டர்ன் வருது, அப்படியே எனக்கு செட் ஆகுது, ஓகேவா? நீ என் கூடவே இருக்கணும். இப்போ நீ வந்துட்டு இங்கே படித்து முடிச்சுட்டு ஜாப் இந்த சிவில் சிட்டிக்குள்ளே பார்க்குறேன், ஓகே? நீ சிவிலில் தான் ஒர்க் பண்ணணும், நானும் உன்னை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு? அம்மா ஜாப் போனேன்னா கண்டிப்பாக நானும் ஜாப் பண்ணுவேன், பிக் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கக்கா நீ என்ன பேசுகிறேன்றாங்க. நான் உன்ட்ட என்ன பேசணும், ஏன்னா நம்ம லைஃப்பை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஓகேவா? என்ன பேசுகிற, ஏது பேசுகிறேன்னு கேட்காத, ஓகேவா? நம்ம லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீயும் புரிஞ்சுக்காண்டதை புரிஞ்சுக்கோ ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு அவன் பேசுகிற ஒரு பெரிய பிராண்டாக இருக்கான்னு சொல்லி அவர் பார்த்துருக்காரு. சரி ஓகே, இப்போ நீ போறியா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. காய் வந்துடும் சொல்கிறாங்க. ஓ இப்போ சாருக்கு காய் வந்துடும் பயமோ சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வருவாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு உனக்கு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பாசமாக இருப்பேடா என் மேலே, இப்போ மட்டும் ஏன்னா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ அப்படி இருக்க அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் அப்படி இருக்க உன்னை பார்த்தா பயமாக தான் இருக்குது, லவ்லாம் வரல சொல்கிறாங்க. வரும், கண்டிப்பாக வரும் அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ போ அப்படி சொல்கிறாங்க. சரி கிஸ் கூட சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடு அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன், நீ கடிச்சிட்டு கையை சொல்கிறாங்க. சரி ஓகே, என்கிட்ட கொஞ்சம் பேர் பழைய மாதிரி பேசு, ஓகேவா? இந்த லவ் அதெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வை, ஓகேவா? என்கிட்ட பேக் டு நார்மலாக பேசுகிறா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த குக்கின் மட்டும் நினச்சி பேசுகிறது, ஓகேவா? ஜாங்குக் அப்படின்னு நினச்சி பேசு, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே என்கிட்ட பேசணும். அப்புறம் இது வரைக்கும் உன்னை யாரும் லவ் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு உன் ஃப்ரெண்டு லவ்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணல இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அலெக்ஸ் பற்றி சொன்னால் என்ன பண்ணிடுவான் சொல்லிட்டு ஜிம் தான் இல்லை சொல்கிறாங்க. ஓகே அது வரைக்கும் பண்ணாமல் இருக்க நடந்தது, ஓகேவா? அப்படி யாராவது உன்ட்ட லவ் பார்க்க கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அவங்க அண்ணியோட க்ளோஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா நான் உண்மை அந்தளவுக்கு லவ்வாக இருக்காள், எப்படி ஒரு கிரேசி லவ் வச்சுருக்கேன், ஓகேவா? அந்த கிரேசி லவ் என்னென்னாலும் பண்ணும், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு
ஜிம்மில் சிக்ஸை கிஸ் பண்ணிட்டு எனக்கு பண்ண சொல்கிறாங்க. நான் அவர் சொல்கிறாங்க நீ தானே சொல்ல ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜவுக்கு போயிட்டு ஜிம்மோட லிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு லவ் யூடா சொல்கிறாங்க. இப்போ நீ சாப்பிடலையா ஜிம்மில் கேட்குறாங்க. ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கேட்குறாரு. ஓ நான் இங்கே வந்து இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் என்கிட்ட கேட்குறேன் கேட்குறேங்க்கா. இல்லை அதை சொல்கிறாங்க அங்கே பாரு எனக்கு பசிக்கல. ஏன்னா எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான சில கிஃப்ட்லாம் கிடச்சிச்சு. ஓகேவா கிஸ் கிடச்சிச்சு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ஜவுக்கான கூப்பிட்ருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணால் உனக்கும் நல்லது நம்ம லவ்வுக்கும் நல்லது சொல்லிட்டு ஜவுக்கு சொல்கிறாங்க. இங்கே வந்து போ அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வெளில வந்து அவர் புரியுது ஜிம்முக்கு தானே பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் பயப்படுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மன சரியான சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.